ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரித்து உளுந்து பருப்பு பொரிச்சிட்டு வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் போட்டு காய்ஸ் இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா ப்ரௌன் சைடாக வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்தது 1/4 கிலோ தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் காய்ஸ். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஷேடாக வதங்கிடுச்சு. அடுத்தது இது ஊற்ற பாருங்க காய்ஸ். ஓகே, நான் தண்ணி ஊற்றக்கூடாது காய்ஸ். இப்படியே எண்ணெயிலே இப்படி வதக்கும்போது சூப்பராக இருக்கும் காய்ஸ். இட்லிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது தக்காளி மஜா, தக்காளி ஜாம், சரிங்களா? இது நேம் தக்காளி ஜாம் காய்ஸ். இதில் வேறு எதுவுமே போடக்கூடாது, அவ்வளோதான். இறக்குற ஓரத்தில் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சும்மா செம்மையாக இருக்கும் காய்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது இது இந்த கார்டனில் ஒரு கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன். இதெல்லாம் அவரைக்காய் காய்ஸ். இந்த சீசனுக்கு இனி வந்துட்டுருக்கோம். அவரைக்காய் பறிச்சு வச்சுருக்கேன் காய்ஸ். அவரைக்காய் பறிச்சு வச்சுருக்கிறேன். தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். தக்காளி கொஜ்ஜி இதெல்லாம் இது ஆந்திரா மெத்தேடில் செஞ்சுருக்குறோம். அதனால் தக்காளி ஜாம் காய்ஸ். இது பேர் இனிப்பு போட்டால் தான் தக்காளி ஜாம் கிடையாது, இது பேர் தக்காளி ஜாம் தான். தக்காளி ஜாமு இந்த டிஷ் நேமு. கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம், வெல்லம் போடணும். போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் தக்காளி ஜாம். ஆமாம் காய்ஸ், கொஞ்சம் வெல்லம் போட்டு சும்மா இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெள்ளை சர்க்கரையோ கொஞ்சோண்டு போட்டு இது பண்ணு காய்ஸ். சும்மா அதை பாருங்க, இத்தனோண்டு தக்காளி ஜாம் தொட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது போடுறோன்னா தக்காளி புளிப்பாக இருக்கும். மாவு சம்டைம் புளிப்பாக இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் சர்க்கரை போட்டு நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் காய்ஸ். இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா வெல்லம் மட்டும் இன்னும் தூக்கலாக இருக்கும். போட்டு செய்யுங்க காய்ஸ். செம்மையாக இட்லிக்கு, தோசைக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ்.